கோவக்காய் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கோவைக்காய் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கரலாம். எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகாய், வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கரலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கோவக்காய் நறுக்கி வச்சுருக்கதை சேர்த்துக்கலாம். அதில் வெங்காயத்தையும் கோவைக்காயும் நல்லா சேர்த்து நல்லா கிண்டலாம். கோவைக்காய் வேகிற அளவுக்கு நல்லா உப்பு சேர்த்துக்கரலாம். தேவையான அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு சாம்பார் மசாலா இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கரலாம். நல்லா வதக்கணும். உருளைக்கிழங்கு நல்லா கொதிக்க வச்சு நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்து நல்லா கிண்டலாம். இது ரெண்டும் சேர்த்து கிண்டும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கோவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.